தேமுதிகவின் வேட்பாளர் பட்டியல் தற்சமயம் வெளியாகியிருக்கிறது. அதன்படி மத்திய சென்னையில் பார்த்தசாரதியும் திருவள்ளூரில் நல்லதம்பியும் போட்டியிடப் போவதாக தேமுதிக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். இது குறித்தான கூடுதல் விவரங்கள். அஸ்வினி வணக்கம். தற்போது தேமுதிகவினுடைய அதிகாரப்பூர்வ வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தேசிய முற்போக்கு திராவிட கட்சியினுடைய வேட்பாளர்கள் 5 பேர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தேமுதிகவை பொறுத்தவரையிலே 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கான அந்த வேட்பாளர் பட்டியல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி மத்திய சென்னையில் தயாநிதி மாறன் அவர்களை எதிர்த்து பார்த்தசாரதி போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல திருவள்ளூர் தொகுதியை பொறுத்தவரையிலே திமுக காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கி இருக்கிறது. அந்த தொகுதியிலே நல்லதம்பி இவரை பொறுத்தவரையிலே ஏற்கனவே எழும்பூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். ஒரு சாதாரண எளிய குடும்பத்தை, ஒரு சாதாரண பின்புலத்தை கொண்டவர். இவர் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு நிற்க வைக்கப்பட்டுள்ளார். கடலூர் தொகுதியை பொறுத்தவரையிலே சிவக்கொழுந்து இவர் வந்து ஒரு எக்ஸ் எம்எல்ஏ, ஏற்கனவே எம்எல்ஏவாக விஜயகாந்த் அவர்கள் இருந்தபோது எம்எல்ஏவாக இருந்தவர். கடலூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளராகவும் இருந்து வருகின்றார். அவருக்கு மீண்டும் கடலூர் தொகுதியிலே போட்டியிடுவதற்கு வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. தஞ்சாவூரை பொறுத்தவரையிலே பி சிவனேசன் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தஞ்சாவூர் மாநகர மாவட்ட கழக அவைத்தலைவராக இதற்கு முன்பு அவர் பணியாற்றியிருக்கிறார். அவருக்கு தஞ்சாவூரிலே நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. விருதுநகரை பொறுத்தவரையிலே விஜயபிரபாகர் போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஜயபிரபாகர் யார் என்பது மக்கள் அனைவருக்கும் தெரியும். அவர் விஜயகாந்த் அவர்களுடைய மகன். விஜயகாந்துடைய மகன் முதல் முறையாக களத்தில் இறங்குகிறார். விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி கூட ஏற்கனவே கடந்த தேர்தலில் போட்டியிட்ட நிலையில அவர் வெற்றி பெறாத ஒரு நிலை இருந்தது. அதனைத் தொடர்ந்து இந்த முறை விஜயகாந்த் அவர்களுடைய மகன் நேரடியாக களத்தில் இறங்குகிறார். விஜயபிரபாகர் இந்த முறை போட்டியிடுகிறார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விஜயகாந்தின் மகன். அவர் பார்ப்பதற்கு விஜயகாந்த் போலவே இருப்பார் என்றெல்லாம் அவருடைய ரசிகர்கள், அவர்களுடைய கட்சி தொண்டர்கள் குறிப்பிடுவார்கள். எங்களுடைய சின்ன கேப்டன் என்று விஜயகாந்துடைய தொண்டர்கள், ரசிகர்கள் அவரை அழைப்பார்கள். இந்த நிலையிலே அரசியல் பின்புலத்தோடும் அரசியல் கட்சி மேடைகளிலே தங்களுடைய கட்சியினுடைய மேடையிலே தொடர்ந்து பேசி வரக்கூடிய விஜயபிரபாகர் இந்த முறை விருதுநகர் தொகுதியிலே நிறுத்தப்பட்டிருக்கிறார். விருதுநகர் தொகுதியை பொறுத்தவரையிலே தேமுதிக தங்களுக்கு ஒரு பலமான தொகுதியாக கருதுகிறார்கள். மாஃபாய் பாண்டியராஜன் போன்றவர்களெல்லாம் நின்று வெற்றி பெற்ற ஒரு தொகுதி என்பதனாலே அவர்களுக்கு இந்த தொகுதியிலே வாய்ப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த முறை அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தேமுதிக 5 தொகுதிகளை பெற்றிருக்கக்கூடிய நிலையில் இந்த 5 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பெயர் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மத்திய சென்னை பார்த்தசாரதி, திருவள்ளூர் தனி தொகுதி அதுல நல்லதம்பி அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், சென்னை எழும்பூரிலே எக்மோரிலே இவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர். அவருக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடலூரில் பி சிவக்கொழுந்து நிற்பார் என்றும், தஞ்சாவூரிலே திரு சிவனேசன் போட்டியிடுவார் என்றும், விருதுநகரில் விஜயபிரபாகர் போட்டியிடுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.